தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த நாட்கள்ல இருந்து இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட சவுக்கு சங்கர் விஜய்க்கு ஆதரவான தன்னோட நிலைப்பாட்டை பல இடங்களில் தெரிவிச்சுக்கிட்டே வந்தார். ஆனால் இப்போ சடனாக விஜய் அவர்களுக்கு எதிராக அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, சமீபத்தில் அதிமுகவுக்கு எதிரான ஒரு விஷயங்கிறது நடந்திருக்கு. அது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பிடிக்கல. அந்த அசம்பாவிதம் நடந்ததும் தாவேகாவால தான். அந்த கோபத்தினோட வெளிப்பாடாக தான் அவர் இப்படி நடந்துக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னன்னா, சமீபத்தில் விஜய் அரசியல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரை சந்திச்சாரு. அது பெரிய அளவில் சர்ச்சையும் ஏற்படுத்துச்சு. பலரும் பலவிதமான கருத்துக்களை அதை பற்றி சொன்னாங்க. ஆனால் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி 2026 தேர்தலில் அதிமுகவோட வியூக வகுப்பாளராக இருக்க போகிறதா சொல்லி அதிமுக கிட்ட இருந்து பணமும் வாங்கினதா சொல்லப்படுது. பிரசாந்த் கிஷோர் அதிமுக கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு அப்படியே விஜய் அவர்களை சந்தித்தது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். இதற்கப்புறம் அவர் விஜய் அவர்களுக்கு தான் முழுக்க முழுக்க வேலை பார்க்க போகிறாரு. இது அதிமுகவை ஏமாத்தின மாதிரியான ஒரு செயல் அப்படிங்கிறதெல்லாம் முன் வச்சு அடுத்தடுத்து விஜய் அவர்கள் மீது பலவிதமான விமர்சனங்களை அவர் வச்சார். விஜய் அவர்கள்கிட்ட எதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அது எல்லாமே இப்போ மைனஸாக மாற்றி சொல்கிறாரு. இதே சவுக்கு சங்கர் அவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஆதவர்ஜுனா எடுக்கும்போது, அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் தண்டிக்கும் போது ஆதவர்ஜுனாவுக்கு ஆதரவு கொடுத்து விசிக திருமாவளவனை கண்டிச்சிருப்பார் சவுக்கு சங்கர். ஆனால் இப்போ அவர் விஜய் அவர்களை எதிர்க்கிறதே ஆதவர்ஜுனாவை வச்சு தான். தாவேகாவை பொறுத்த வரையில் தேர்தல் பரப்புரை செயலாளர் அப்படிங்கிற பதவி தலைவர் பதவியை விட உயர்ந்த பதவி. விஜய் அவர்களை விட ஆதவர்ஜுனா தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சண்டை மூட்டி விடுற மாதிரியான பேச்சுக்கள் தான் அவருடைய பேச்சில் இப்போ சமீபத்தில் காணப்படுது. சமீபத்தில் மும்மொழி கொள்கை சம்பந்தமாக சர்ச்சையை வெடிச்சப்போ தமிழக வெற்றி கழக தரப்பில் இருந்து விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக ஆதவர்ஜுனாவும் கண்டன அறிக்கை வெளியிட, தலைவர் கண்டன அறிக்கை விடும்போது ஆதவர்ஜுனாவும் சேர்ந்து விடுறதுக்கான காரணம் என்ன? அவர் தன்னை கட்சியில் பெரிய ஆளாக காட்டிக்கிறாரா? விஜய் அவர்களை விட தாவேகால நான் தான் முக்கியமான ஆளுன்றதை காட்டிக்கிறாரா? தலைவர் அறிக்கை விட்டதுக்கப்புறம் இவர் அறிக்கை விட்டது சரியா தப்பான்ற மாதிரி பேசியிருப்பார். அதே மாதிரி விஜய் அவர்கள் சினிமா ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கும்போது தாவேகா தரப்பில் பாத யாத்திரை கூட இவர் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிடுவார். இவர் தான் இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தையே முன்னெடுத்த போகிறாரு அப்படி இப்படின்னு பலவிதமான விமர்சனங்களை முன் வச்சிருப்பாரு இந்த ஒரு அறிக்கையை வச்சு மட்டுமே. இதற்கு தாவேகா தரப்பிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய பதிலடி என்னவா இருக்குதுன்னா, ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு இருக்கும்போது அதற்கு எதிராக கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ அதே ஸ்டாண்டை கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்கள இருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் எல்லாரும் அதே ஸ்டாண்டில் தான் இருப்போம். இதில் என்ன தப்பு இருக்குது? விஜய் எதிராகவும் ஆதவர்ஜுனா ஆதரவாகவும் அறிக்கை விட்டிருந்தா நீங்கள் சொல்கிறபடி இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தானே சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் தானே ஆதவர்ஜுனா அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. நீங்கள் கட்சிக்குள்ளே ஒரு மோதலை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அது சுத்தமாக நடக்காது. தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய கட்சியினுடைய தலைமைக்கு நாங்கள் என்றைக்குமே கட்டுப்படுவோம். கட்சி என்ன ஸ்டாண்டில் இருக்குதோ அதில் தான் எல்லாரும் இருப்போம். நாங்கள் மாறா செயல்படும் பட்சத்தில் நீங்கள் சொல்கிற எல்லா இதுவுமே கரெக்டு தான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிடவே முடியாது. நீங்கள் முதலெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போது பிரசாந்த் கிஷோர் அதிமுகவை கைவிட்டுட்டு விஜய் அவர்களை சந்தித்ததுனால, அதுவும் விஜய் அவர்கள் வருகைக்கு பின்னாடி திமுக அதிமுக தங்களோட 60% வாக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதிமுகவுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் செயல்பட போகுதோ அப்படிங்கிற அச்சத்தில் நீங்கள் பேசுகிற மாதிரி தெரியுது. சவுக்கு சங்கர் அதிமுகவோட தீவிரமான ஆதரவாளராக இதன் மூலமாக தன்னை காமிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.